எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை மறுபடியுமாக காணும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை சார்ந்து உங்கள் மத்தியிலே பேச விருப்பப்படுகிறேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, இந்த செய்திக்கு தலைப்பு எப்படி தான் ஜெபிப்பது என்கின்ற தலைப்பை உங்கள் மத்தியிலே வைக்க விருப்பப்படுகிறேன். விண்ணப்பம் பண்ணியும் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி, அதாவது விருப்பத்தை நிறைவேற்றும்படி, நாம் வாஞ்சிக்கிற காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் நெருங்குகிறவர்களாக இருக்கிறோம். தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தான் ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறாராம். எப்படி? ரோமர் 8:26 வாசிக்கும்போது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எந்த வரியை நான் வாசிக்கும் பொழுது என்ன தான் சொல்லி கொடுக்குறதோ, எப்படி தான் ஜெபிக்கிறாங்க பார் அப்படின்னு பெருமூச்சோடு ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி தான் எடுக்கணும். ஏனென்று சொன்னால், நாம் என்னதான் வேதாமத்தை பயின்றாலும், வேத வசனங்களை அறிந்து கொண்டாலும், நன்றாய் புரிந்து கொண்டாலும், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் போகிறது. சில வேளைகளிலே சோர்வுகளை காண்கிறோம். பதில் இல்லை என்றால் உடனே இது தேவ சித்தம் இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். எப்பொழுதுமே எந்த ஜெபம் ஜெபித்தாலும் அதற்கு உடனடியாக பதிலை தேவன் கொடுத்து விடுகிறார். இதற்கு பதில் உண்டு இல்லை என்கின்றதும் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லிவிடுகிறார். இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், கெஞ்சவும் மன்றாடவும் வேண்டாம், நான் கேட்பதில்லை என்று சொல்லி. இப்படி உடனடியாக பதில் கிடைக்கிற வேளையில் ஏன் பல காலங்கள் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம்? தேவ சித்தம் இது இல்லை என்று தெரிந்து கொண்டால் நாம் விட்டுவிடலாமே. நாம் இன்றைய நாட்களிலே ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை இண்டிவிஜுவலுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கலாம், அல்லது ஊழியக்காரனுடைய வார்த்தைகளின் நிமித்தமாக ஏசாயா 44:26 படியாக ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தி என்று சொல்லி ஒருவருக்காக மற்றவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறதுனாலே மற்றவர்களுடைய விசுவாசத்தை கண்டு நமக்கு பதில் கிடைக்கலாம், அல்லது தேவன் அவரை மகிமைப்படுத்தி கொள்கிறதற்காக சில வேளைகளிலே நமக்கு பதில் உண்டாகுகின்றது. இந்த ஜெபம் என்கின்றது தேவனோடு உறவாடுகிற ஒரு காலகட்டம். இந்த உறவாடுகிற காலகட்டத்தை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, அதாவது அந்த பேசிஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் தட் இஸ் த சிச்சுவேஷன், நம்முடைய நிலைமைகள், சூழல்கள், இவைகள் நிமித்தமாக நாம் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்றது மிக முக்கியமானது. அத்தாரிட்டியோடு கூட ஜெபிப்பதா, ரைட் ராயலாக கிளைம் பண்ணுகிறதா, மிக தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறதா, அல்லது கிராட்டிடியூடோடு கூட, அதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இதயத்தோடு கூட ஜெபிக்கிறதா என்கின்றது மிக முக்கியமானது. இவைகளெல்லாம் அவைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. ஆனால் என் நாட்களிலே வேண்டாதவர்களை குறித்து ஒரு பாரம் இருக்குமானால், நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்டு இருப்பார்களானால்,
அவர்களை குறித்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அவர்களை சந்திக்க மாட்டீரா, அவர்களை அதமாக்கும் என்னென்னவோ வார்த்தைகள் எல்லாம் நாம் போட்டு அலுப்புகிறவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிற கருத்தை பார்க்கும் பொழுது, அந்த மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அழகாக தெளிவாக சொல்லப்படுகிறது. சிலர் என்ன செய்கிறார்கள் ஜெபிக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது 7ஆம் வசனத்தை, ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலுப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்ம எப்படி ஜெபிக்கிறது, என்ன நிலைமைகளுக்குள்ளே போய் ஜெபிக்கிறது, எப்படி ஜெபித்தால் பதில் கிடைக்கும், இந்த சப்ஜெக்டை மணிக்கணக்காக பேசலாம். ஆனாலும் கூட நான் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை குறிப்பாக சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். ரொம்ப அதிகமாக வசனிப்பு அது தேவைப்படாது. நிறைய வசனங்களை உள்ளே நுழைத்து ஜெபிக்கும் பொழுது கேட்கிறவர்களுக்கு அது ஒரு வேலை மிகவும் ஆவிக்குரியவர், விவரம் தெரிந்தவர் என்று சொல்லலாம். ஆனால் தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை கேட்கிறது போல கேட்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அது மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது வசனங்களை ஒப்பிட்டு அந்த முற்பிதாக்களுடைய காரியங்களில் தேவன் செய்த நன்மைகளை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறது வழக்கம். அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறார்கள்? இங்கு யாத்ராகமம் 32வது அதிகாரம் 24லிருந்து 28 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அந்த தெய்வதூதன் என்ன செய்தான்? அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இது எவ்வளவு நாள் இருந்தது? தொடர்ந்து இருந்ததா? அப்பொழுது இருந்து அதுக்கு பிறகு அவருக்கு சரியாகி விட்டதா என்கின்றதெல்லாம் ஆராய்ச்சி அல்ல. இது ஒரு வீணான ஒரு காரியம். என்ன, நான் போகட்டும் என்று சொல்லி அவன் கேட்கும்போது, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் தேவதூதனை கண்டான், தேவனை கண்டான். அதனால் அங்கு ஒரு போராட்டம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. போராடி ஜெபிக்க வேண்டும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி. அங்கே சரீர பிரகாரமான பலவீனத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஜெபம் சரிதானா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இங்கு ஜென்ரலாக நமக்குள்ள ஒரு வீக்னஸையும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதோடு அல்லாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறோம். அப்படி ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அங்கு நடந்த காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவனுடைய சகோதரனாகிய ஏசா வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதம் வந்தாலும் கூட அது எப்படி பகிர்ந்து அளிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, தனக்கு கிடைத்ததை அவன் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவன் சரீரத்தில் ஏற்படுகின்ற பலவீனத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, நீங்கள் செய்கிறது நல்லதாக இருந்தாலும் கூட அவனுடைய முந்தின வாழ்க்கை பிந்தின வாழ்க்கை எப்படி அமைகிறது என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். அதே போன்று நியாயாதிபதிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிற காரியம், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார். இப்படி அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற காலத்திலே பெலிஸ்தியரை முறியடிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இரட்சகன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்த சூழ்நிலையிலே, இனியும் நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நான் மடிவது சரியல்ல என்கின்ற அந்த கடைசி கட்ட நேரம் வந்து விட்டபடியினாலே அவன் பார்வை கண் பறி போய் அவனுடைய பலன் குறுகின சூழ்நிலையிலே, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு நிலைமையிலே இனிமேல் அவனுக்கு வாழ்வு எதுவும் இல்லை, எப்படி ஆகிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே அவன் ஜெபிக்கிற ஜெபமானது இந்த ஒரு விசை இறங்கும். அந்த பழி வாங்கி
அவர்களை ஒரே தீர்வையாய் அழித்து போட வேண்டும், நானும் சாகிறேன் என்று சொல்லி. ஆனால் அநேகருடைய வாய்களிலே இந்த நாட்களிலே, ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, காத்திருப்பு கூட்டத்திலும் இந்த ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே, ஏதோ இந்த ஒரு விசை எனக்காக நீர் ஜெயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி. இந்த ஒரு விசைக்கு பிறகு அங்கே சிம்சோனுக்கு வாழ்வு கிடையாது. ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கிற விசுவாசியை இனி வாழ வேண்டும் என்கின்றதை மறந்து விட்டாயோ இந்த ஒரு விசை என்று சொல்லி, அதுதான் நீ என்ன விதமாக ஜெபிக்கிறது என்று நீ அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் வாக்கு கடங்காத என்னதான் சொன்னாலையும் அப்படி தான் ஜெபிப்பாங்க அப்படின்ற பெருமூச்சோடு கூட உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்கின்றதை கோடிட்டு காட்ட விருப்பப்படுகிறேன். எனவே நான் இதை வியாக்கியானம் பண்ணுகிறது பல விதத்தில் வியாக்கியானம் பண்ணலாம். இங்கே தமிழில் ஜெபிக்கிறோம், ஆங்கிலத்தில் ஜெபிக்கிறோம், இன்னுமாக தெலுங்கில் ஜெபிக்கிறோம். அந்தந்த மொழிகளுக்கு ஏற்றவனமாக தேவனுடைய சமூகத்தில் தேவ பாஷைகளை பேசி அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம். அது போய் மறுபடியும் அது டிரான்ஸ்மிட் ஆகும்படிக்காக அங்கு இயேசு பேசுகிறார், ஆவியானவர் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பயன்படுத்துகிற வார்த்தை உன் வார்த்தைகளினாலே என்கின்றது மிக முக்கியமானது. உன் வார்த்தைகளினாலே சிக்குண்டா என்கின்றது மிக முக்கியமானது. ஜெபம் என்கின்றது தேவனோடு கூட பேசுகிற ஒரு முறைமை என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உன்னுடைய வாயின் வார்த்தையை கொண்டு உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி லூக்கா 19வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது. சரிங்க, அது எப்படி போனாலும் இது 2வது காரியத்தை நான் சம்பந்தப்படுத்துகிறேன், படுத்தினேன். 3வது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மோசே கிளைம் பண்ணின இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவனிடத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அங்கு சுயநலம் காணப்படவில்லை. தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்கென்று. நாம் இந்த நாட்களிலே மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறது மிக குறைவாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக நான் விண்ணப்பம் செய்யாது இருப்பேன் ஆகில் அது பாவம் என்று எண்ணப்படும் என்கின்ற அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே மறந்து விட்டார்கள். அதாவது 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 23வது வசனத்தை. எனவே இன்றைய நாட்களிலே குடும்ப ஜெபம், தனி ஜெபம் என்று இருக்கிறத ஒழிய மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணிவிட்டு தனக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்கின்றதை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதில்லை. கேட்டால் என்ன சொல்வார்கள், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் என்று பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? கர்த்தர் உன் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடினாலே இப்பொழுது மோசே ஜெபித்த ஜெபமானது அவனுக்குள்ளே ஒரு செல்ஃப் கிளைமிங் கிடையாது என்கின்றதை, சுயநலம் இல்லை என்கின்றதையும், முக்கியமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை, அந்த அதிகாரத்தை இந்த வேளையிலே அவன் பயன்படுத்துகிறான் தேவனுக்கு முன்பாக. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? சுயநலமுள்ள ஜெபமாக இருக்கிறதா? பிறர் நலத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறதா? ஆனால் பேசுகிறோம். யோபு 42:10 மற்றவர்களுக்காக யோபு விண்ணப்பம் செய்தான், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். வேதம் நன்றாக தெரிந்து தான் நாம் சில வேளைகளில் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த உணர்வோடு கூட ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உடனடியான பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. 4வது ஒரு ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் கூற விருப்பப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36லிருந்து 38 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, எலியா அங்கே என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும்.
கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்போது கர்த்தரிடத்தில் இருந்த அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரும், தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரும், ஆக மொத்தம் 850 பேர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு தனி மனிதனாக சவால் விட்டு அவன் பேசி கொண்டு இருக்கிற காரியம், கர்த்தர் தெய்வமானால் அவரை நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்லி அங்கு உத்தரவு அருளும் தெய்வமே என்றார்கள் என்று சொல்லி இவன் சொல்லுகிறான், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அந்த ஜெபத்தினுடைய கால்குலேஷனை நான் ஸ்டாப் வாட்ச் போட்டு அதே போல் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலில் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். அப்போது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னியானது இறக்கிவிட்டது. இங்கு சாயங்கால வேளையிலே அவர்கள் எலியாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து, இப்பொழுது நீ ஜெபம் பண்ணு, சூரியன் எல்லாம் அஸ்தமித்து விட்டது, இனிமேல் எங்க பவர் வரப்போகுது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு முன்பாக இவன் இவன் ஜெபித்த ஜெபம் மொத்தத்தில் 36வது வசனத்தில் 14 செகண்டும், இந்த 37வது வசனத்தில் 10 செகண்டும், ஆக மொத்தம் 24 செகண்ட் அல்லது 30 செகண்ட். சொல்லப்போனால் அரை நிமிஷம் ஜெபத்தில் வானத்திலிருந்து அக்னி இறங்கி விட்டதான். அதற்கேற்ற தகுதி அவன் வைத்திருந்தபடியினாலே தகுதியோடு கூட அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த ஜெபத்தினுடைய தாற்பயம் கருத்து என்ன? எலியாவுக்கு தனக்கு இருந்த அந்த பிரேயரில் இருந்த ரைட், அவனுடைய ரீசன் என்ன, அவன் இப்படி ஜெபிப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சேலஞ்சிங் மினிஸ்ட்ரி, தேவனை நிரூபிக்க வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கின்றதற்காக தேவனின் நிமித்தமாக அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிறான். தேவனினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக அவன் நின்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெபம் இந்த நாட்களிலே கேட்கப்படாமல் இருக்கிறதற்கு காரணம், நீ தேவனை மகிமைப்படுத்துகிறதற்காக உன் ஜெபம் இருக்கிறதா? இதை கவனியுங்கள். தேவனை எப்படி ஆகிலும் நிரூபிக்க வேண்டும் என்கின்றதற்காக உன்னுடைய ஜெபம் இருக்கிறதா என்கின்றதை சற்று சிந்தித்து பார்க்கும்படிக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அடுத்தபடியாக உங்கள் மத்தியிலே நான் வைக்கக்கூடிய காரியம் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விருப்பப்படுகிறேன். இங்கு யோசபாத் ராஜாவினுடைய ஜெபம் என்ன? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கு மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தார் எல்லாரும் கூடி அவனுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி இருக்கிற வேளையிலே அவனுடைய கண்டிஷன் வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். என்ன செய்கிறது என்று தெரியவில்லை, குழப்பமான ஒரு நிலைமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரண்டர் ஆயிட்டான் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறது? இந்த திரளான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையா, நான் ஒன்றுமே என்னால் பண்ண முடியாது, என்னுடைய சுய பலன் ஒன்றும் இந்த நாட்களில் எடுபடாது என்று சொல்லி, கர்த்தாவே என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே சில வேளைகளிலே இப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் வரும். அது மாத்திரமில்லை, கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் வரும். ஒன்றுமே செய்யாதீங்க, ஜஸ்ட் சரண்டர். யோசபாத் மாதிரி நீங்கள் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். எலியாவை போல விசுவாசத்தில்
அதிகாரத்தோடு கூட தேவனை நிரூபிக்க வேண்டும், எப்படி ஆகிலும் ஒரு சாட்சியை உண்டு பண்ண வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு கூட ஜெபிக்க பாருங்கள். மோசேவை போல மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறதற்காக பிரயாசப்படுங்கள். அடுத்தபடியாக நான் உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுதே அவன் சொல்லுகிறான், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவன் போராடி ஜெபிக்கிறான். நாம் என்ன ஜெபம்? இன்டர்னல் ஸ்ட்ரகிள். ஆண்டவரே, இந்த ஆத்மாக்களுக்காக என்று சொல்லி உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கக்கூடிய அந்த மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்குமானால் அதுக்குள்ளாக போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியாக உங்கள் மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், லூக்கா 22வது அதிகாரம் 42-43வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உமக்கு சித்தமானதை செய்ய மாட்டவர், என் சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஏதோ ஒரு 7 விதமான பாயிண்ட்டும், அதாவது 7 விதமான ஜெப குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைத்தேன். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் சில வேளைகளில் இன்ன விதமாக வேண்டிக் கொள்கிறது என்று அறியாது இருக்கிறதுனால, தகாத விதமாய் நாம் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால, விண்ணப்பம் பண்ணியும் நமக்கு பதில் இல்லை. இல்லை பிரதர், எனக்கு பதில் இருக்கிறது. இருக்கலாம், உன் மீது இரக்கம் கொண்டு இருக்கலாம். உன் ஜெபத்தின் நிமித்தமாக அல்ல, உன் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளின்படியாக கூட தான் இருக்கலாம். உன்னை அறிமுகம் படுத்தி உனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரனுடைய விசுவாசத்தை பார்த்து கூட ஆண்டவர் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கலாம். யாரின் நிமித்தமாக? உன்னை அழைத்து வந்தவர்கள், உனக்காக ஜெபிக்கக்கூடியவர்களுடைய ஜெபத்தை ஒருவேளை நீ நன்றி விசுவாசத்தோடு கூட இருந்து ஜெபிக்கிறது நிமித்தமாக கூட தான் பதில் இருக்கலாம். இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். யாரை விட மாட்டீங்க? ஆகாயத்தில் சிலம்பம்மா பண்ணின்னு இருக்கிறோம். அன்றைக்கு யாக்கோபு தேவனை தரிசித்தான், அதனால் அவரோடு கூட போராடினான். இந்த நாட்களில் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். எங்கே இருக்கிறாரு? என்ன அது ஜெபம்? ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். எங்கு 2-3 பேர்கள் காணப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். நல்லா இருக்கிறது. இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதை போன்று சிம்சோனை போல இந்த ஒரு விசை வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். இன்னும் நாம் வாழ வேண்டும், இனியும் ஆண்டவருக்கு பலன் கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களையும் சபையையும் கவனிக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட ஊழியம் பொறுப்புதனை உணர வேண்டும். இந்த ஒரு விசை இறங்கும். அவனுக்கு இனிமேல் வாழ்வு கிடையாது. அவன் ஏற்கனவே பாவம் செய்து அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அந்த முடி வளர பலன் கொஞ்சம் கொஞ்சமாக அது எழும்பும்போது தான் அவன் கேட்கிறான், கர்த்தரும் இவன் கையிலே ஒரு தீர்வையாய் எல்லாவற்றையும் முடித்து விட வேண்டும் என்கின்றதற்காக நோ அதர் வே என்று சொல்லி அவனுடைய விருப்பத்தை கடைசி நேரத்தில் நிறைவேற்றி முடித்தார். அவனும் மாண்டு போனான் என்கின்றதை மறந்து விடக்கூடாது. மோசேவை போல ஜெபிக்க பாருங்கள். எலியாவை போல ரைட் ராயலாக கிளைம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்த பாருங்கள். பேத்தட்டிக் கண்டிஷனில் யோசபாத்தை போல ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல என்று சொல்லி சிம்பிளாக ஹேண்ட் ஓவர் பண்ண பாருங்கள். கடைசியாக நான் சொல்லுகிறது போல பவுலை பற்றி சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபித்து முடியுங்கள். நிச்சயமாக தேவன் பதிலை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எப்படி தான் ஜெபிப்பது என்கின்ற இந்த கேள்விக்கு இந்த 7 காரியங்களிலே ஏதோ 4 விதமான காரியத்துக்கு பதிலை தருவீர். நிச்சயமாக தருவீர். அதை நாங்கள் செய்தால் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த செய்தியை உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தாவே, நீர் இரக்கம் பாராட்டி உம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். லீபரா சந்தரலா தூண மௌதிமியா. ஆமேன். இன்னுமா நிறைய
உன் மந்தையிலே ஆடுகள் சேரும். ஏதோ மந்தையில் இல்லாத ஆடுகள் நிறைய இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீ பிரசங்கம் பண்ணுகிறதற்காக உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கருமையான சகோதரனே, ஊழிய பாதையிலே சோர்வடைந்திருக்கிற உன்னை தேவன் பலப்படுத்துகிறதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் இப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக திரளான கூட்டத்துக்கு மத்தியிலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து இன்னும் பலனில்லை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார். எந்த செய்தி உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீ சொல்லி கொண்டு இருக்கிறபடினால் உன் மீது அபிஷேக தைலத்தை தேவன் அனுப்புகிறதுக்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். உற்சாகத்தின் ஆவியை தந்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தேவரீர், நாங்கள் யோசபாத்தை போல ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். இப்பொழுது நாங்கள் பார்த்தது போல அதிகாரத்தோடு கூட மற்றவர்களுக்காக தேவனை நிரூபிக்கிறதற்காக தேவனுடைய சித்தத்துக்கென்று ஒப்பு கொடுக்கத்தக்கதாக தேவரீர் எங்களை நாங்களே தகுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.